ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க பப்பாளி காய் வச்சு டேஸ்டியான கூட்டு செய்ய போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டேஸ்டியான பப்பாளி காய் கூட்டு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நம்ம 3/4 கப்பு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு குக்கரில் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பருப்பு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பருப்பு ஒரு விசில் ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருவோங்க. பப்பாளியை நம்ம இந்த மாதிரி காயாக எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி காயாக இருக்கணும். இதில் நான் 2 காய் எடுத்திருக்கேன். நம்ம தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பப்பாளி காயை கட் பண்ணதும் நம்ம விதையெல்லாம் இருக்குங்க. விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பப்பாளி காய் கூட்டு நம்ம செய்யறதுக்காக தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாங்க. பப்பாளிக்காய் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. வேக வச்சு நம்ம கடலப்பருப்பு இதில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், பவுலில் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர், தேங்காய் கூட நம்ம சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க தேங்காய் கூட. இதை நம்ம துருவி வச்சிட போகிறோம். மிக்சியில் போட்டு துருவி வச்சுக்கலாம். குக்கரில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சு பப்பாளி காயை போட்டுக்கலாங்க. பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாங்க. வேக வச்சு கடலப்பருப்பு, தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு விசில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சீரகம் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம ஊற்றிடலாங்க. கூட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாங்க.
கடுகு, காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க. பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. ரெண்டு சீரகம் போட்டுக்கலாங்க. பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. பப்பாளி காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கூட்டு மெயினாக வந்து சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுவையான ஹெல்த்தியான பப்பாளி காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட்டு அடுத்து ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம்.